அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழையும் புகழ்ச்சியும் முடித்த அர்த்தமாக கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அருள் பொங்கும் பதிவுடைய சூழ்நிலைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இஸ்லாமிய மார்க்க செய்தியாக அல்லாஹ்வுடைய வேதமான திருமறை குர்ஆன் மனித குல முழுமைக்கும் வழிகாட்டக்கூடிய திருமறை குர்ஆன் சம்பந்தமாக 2 மாத செயல் திட்டமாக இந்த குர்ஆனுடைய விரிவுரை விளக்க உரையை இன்ஷா அல்லாஹ் 2 மாதங்கள் செயல் திட்டமாக நாம் அறிவித்து 1 மாதம் ஏறக்குறை 20-25 நாள் சென்று விட்டது. இந்த உரை நிகழ்த்தி இன்ஷா அல்லாஹ் 2 மாதங்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் சுபூதுரைக்கு பிறகு மார்க்கம் சொல்லப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய வேதத்தில் 11வது அத்தியாயத்துடைய 110வது இறைவசனம், வலக்கத் ஆத்தைனா மூஸல் கிதாப ஃபஹுதுலிஃப ஃபீஹி வலவுலா கலிமத்துன் சபகத் மின் ரப்பிக லகுலிய பைனஹும் வ இன்னஹும் லஃபீ ஃபோனா படிச்சு ஒரு நிமிஷம். மூசாவுக்கு வேதத்தை வழங்கினோம், அதில் கருத்து வேறுபாடு கொள்ளப்பட்டது. உமது இறைவனிடமிருந்து விதி இங்கிருக்காவிட்டால் அவர்களிடையே தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும், அவர்கள் அதில் பெரும் சந்தேகத்திலே உள்ளனர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வாழ்ந்த இறை தூதர்களுக்கு அருளப்பட்ட அவங்களுக்கு கொடுத்தனுப்பிய அந்த வேதங்களில் அந்த சமூகத்தார் சந்தேகப்பட்டார்கள். அதனால் வழிகேட்டை சந்தித்தார்கள், அழிவு நாசத்தை சந்தித்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ஒரு நபிக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு இறை நம்பிக்கையாளர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கொடுக்கப்பட்ட தௌராத் வேதத்தில் இவங்க கருத்து வேறுபாடு போடுறாங்க, சந்தேகப்படுறாங்க. அந்த இதுக்கு எப்படி இருந்துச்சு, அப்படி போச்சு, அப்படியே இந்த வரைக்கும் இந்த இடத்துல இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வேதத்தினுடைய வரிகள்லையும் அந்த வேதத்திலையும் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து மூசாக்கு தான் கொடுக்கணுமா, வேற ஆள் கொடுக்கக்கூடாதா அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? ஏன் ஒரு வானவரை அனுப்பி வேதத்தை கொண்டு வர வேண்டியது தானே, ஒரு நபியை அனுப்ப வேண்டியது தானே? அல்லது நாங்கள் படித்து பார்க்கக்கூடிய வண்ணம் வானத்திலேருந்து புத்தகத்தோடு முகமது இறங்கினான்னு நம்புவோம். இப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க, உலகி தள்ளிய விஷயத்தை எல்லாம் சொல்கிறோம். அப்போ மலக்கு அனுப்பப்படுவதாக இருந்தால் எல்லா ஜெனரேஷன் கூட மலக்குகளாக இருக்கணும். பூமியில் கூட மலக்குகள் நடமாற்றம் இருந்தால் மலக்குகள் அனுப்பப்படும். மனிதர்களுக்கு எப்படி மலக்குகள் சரி வந்து சாத்தியப்படாது என்று எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். இவங்க சொல்கிற மாதிரி வானத்திலேருந்து ஒரு புத்தகத்தோடு நான் ஒரு இறை தூதரை இறக்கினால் நம்ப மாட்டாங்க, அது சூனியாக கேட்டு போயிடுவாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிற இந்த மாதிரி உள்ளத்தில் முத்திரையிடப்பட்டவர்கள் முத்திரையிட்டப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட சான்றுகளை காட்டினால் நம்ப மாட்டாங்க என்று அல்லாஹ் என்ன செய்யலாம் சொல்லி காட்டக்கூடிய திருமுறைக்கான விஷயங்களை பார்க்கிறோம். மூசா நபிக்கு அருளப்பட்ட வேதத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த பலகைகளை இழுத்து விடுவித்து கொடுக்கப்பட்ட வேதத்தில் கூட அந்த மக்கள் சந்தேகப்பட்டார்கள். நம்முடைய விடி வளவளா கனிமத்தின் சபக்கத்தின் ரப்பிக்க குளிய பைனகம், நம்முடைய அந்த மறுமை நாட்டை ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறோம். உமது இறைவனிடமிருந்து விதி முந்திருக்காவிட்டால் அவர்களிடையே தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும், உடனுக்குடன் தீர்ப்பளித்திருப்பேன் அல்லா என்ன சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதுபோல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். இந்த வேதத்தில் தான் வந்துக்கிட்டு
39 29 அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய வேதம் என்பது பல கலவை. ஒரு அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 1000 செய்தி பேசப்படும். அந்த மாதிரி பார்க்கிறோம். நூற்றுக்கணக்கான செய்திகள் வெவ்வேறு ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே வரும். திடீர்னு அந்த செய்தியை முடிச்சுட்டு வேற ஒரு தகவலை எடுத்து சொல்லும். குரான் சொல்லிக்கிட்டே வரும், விஞ்ஞானத்தை சொல்லும். திடீர்னு பார்த்தா விஞ்ஞானத்தை முடிச்சு வரலாறு பேசும். வரலாறை முடிச்சுட்டு பார்த்தா இறை நம்பிக்கையாளருடைய தன்மை, சொர்க்கத்தை, நரகத்தை பற்றி இப்படி திருமலை குரானை பொறுத்த வரைக்கும் அது பல்சுவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 39 29 சொல்லி காட்டுறான். லரபல்லாஹு மஸலன் ரஜுலன் ஃபீ ஷுரகாஉ முத்தஷாக்கிஸூன வரஜுலன் ஸலமன் லிரஜுலைன் ஹல் யஸ்தவியானி மஸலா அல்ஹம்துலில்லாஹ் பல் அக்ஸருஹும் லா யஅலமூன். ஒரு அடிமை 39வது அத்தியாயத்தினுடைய 29வது இறைவசனம். ஒரு அடிமை மனிதனை அல்லாஹ் உதாரணமாக கூறுகிறான். அவனுக்கு உரிமையாளர்களாக மாறுபட்ட கருத்துடைய பல பங்காளிகள் உள்ளனர். இன்னொரு மனிதனையும் அல்லாஹ் உதாரணமாக கூறுகிறான். அவன் ஒரு மனிதனுக்கு மட்டுமே உடையவன். இவ்விருவரும் உதாரணத்தால் சமமாவார்களா? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. எனினும் அவர்களில் அதிகமானோர் அக்ஸருஹும் லா யஅலமூன், அவர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள். உண்மையை, தௌஹீதை, ஏகத்துவத்தை, இந்த சிந்தனை விஷயங்களை, குரானை சிந்திக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் புரிஞ்சிக்கிற மாட்டாங்க, அறிய மாட்டாங்கன்னு நான் சொல்கிறான். ஒரு அடிமை மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு பல முதலாளிகள் இருக்கிறான்னு வைங்க. இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு ஒரே ஒரு முதலாளி. இது ரெண்டு சாத்தியமாகறான். அல்லாஹ் வணங்குறது, அல்லாஹ் மட்டும் வணங்கினா வெற்றி. கல்லு மண்ணு கட்சிகள் அது இது கண்டதை காட்சி கொண்டதை கொள்கை லட்ச கடவுள்கள், இந்த மகான பெரியார் செய்ய வணங்கக்கூடிய இவங்கெல்லாம் எல்லாம் உதாரணத்திலுமா விளக்குறான். இங்கே பாருங்களா, ஒரு அடிமை மனிதனை எல்லாம் உதாரணமாக கூறி அவனுக்கு ஒரு மாறுபட்ட பங்காளிகள் இருக்கிறான்னு சொன்னால் மண்டையை பிடிச்சிக்கிட்டு போயிடும். இவன் ஒரு உத்தரவு போடுவான், அவன் ஒரு உத்தரவு, இவன் செய்ய மாட்டான், இந்த செய்யக்கூடாதம்மா, இப்படி பார்க்கிறோம். அந்த மாதிரி பல கடவுள்கள் இருந்தால் நாசமாக போயிடும். ஒரு அடிமைக்கு ஒரே ஒரு முதலாளி இருக்கான், ஒரே ஒரு பங்காளி ஒருத்தன் அவன் ஒன்று தான் சொல்லுவான், அந்த வேலையை பார்க்காத, செய்ய கூடாது. பல பேர் இருந்தால் அவ்வளோதான். உலகத்திலே பார்க்குறோமா இல்லையா? ஒரு பள்ளியாச நிர்வாகம், ஸ்கூலு, அது இதுன்னு எல்லாம் இருக்கும் பொழுது துனியாவிலே நம்ம பார்க்குறபடியே அது ஒரு மசோரா போட்டு ஒரு விஷயத்த சொல்லணும். ஒரு பள்ளியாசாசிரியர் தான் இருக்கிறாரு ஆள், அல்லது ஒரு ஸ்கூலில் சரிசமமான பங்கில் பல நிர்வாகிகள் இருந்து ஒரு ஸ்கூலை மெயின்டைன் பண்ணும் பொழுது டீச்சருக்கு யாருக்கு உத்தரவு போட்டாலும் ஒரு முடிவெடுத்து ஒரு தலைவர் மூலியமா அல்லது தலைவர் இல்லாத செயலாளர் மூலியமா சொன்னால் தான் சரி வரும். இவர் ஒன்று சொல்லி அவர் ஒன்று சொல்ல குழம்பு போயிடும். அப்போ உலகத்திலேயே பார்க்குறோம், ஒரு கூட்டாக உள்ள ஒரு பொது உடைமைகள் விஷயத்தில் ஒரு பள்ளியாசம், இது ஸ்தாபனங்கள், நிறுவனங்கள், மேனேஜர் ஒன்று சொல்லுவான், முதலாளி ஒன்று சொல்லுவான், துணை மேனேஜர் ஒன்று சொல்லுவான். அப்படி இருக்காம ஒரு முடிவெடுத்து தொழிலாளிகளுக்கு உத்தரவு போடணும், ஒரே ஒரு ஆள் சொல்லணும். இப்போ ஒரு சொல்லி செயலாளர் ஒன்று சொல்லி, தலைவர் ஒன்று சொல்லி, அவர் பொருளாளர் சொல்லினா மண்டை குழம்பு போயிடும். உலகத்திலே பார்க்குறோம், ஒரு விஷயத்தை சொல்லுவதாக இருந்தால் நிர்வாகத்தில் பேசிவிட்டு இமாம்கிட்டையோ அல்லது ஸ்தாபனத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்கள்ட்டையோ இப்படி செஞ்சுக்கிறேன், அப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லணும். உலகத்திலே பார்க்குற பல பங்காளிகள் இருந்து ஒரே முடிவு ஒரு மசோரா மூலியமாக அல்லது ஒரு கருத்தை சொல்லாமல் பல பேர் பல கருத்தை சொன்னால் மண்டை பிச்சுக்கணும். ஏன்னா இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி வெறுப்பு தட்டிடும். நல்லா சொன்னால் அல்லாஹ் மட்டும் வணங்கினா வெற்றி. மகான பெரியார் கட்சியில போனான்னு வைங்க, பல பங்காளிகள் இன்னும் சேர்ந்து தெரியாது, கொலைக்கு போயிடும். ஒருத்த வெயில் அடிக்கணும்னு வேண்டுவான், ஒருத்த மழை வேண்டி வேண்டுவான், ஒரு சாப்பாடு விட்டுருமா, இப்போ தான் சாப்பிட்டா கொஞ்சம் சாயம் நைட் சாப்பிட்றாமா, இப்படி கடவுள்கிட்ட கேட்கும்போது எல்லாம் கொலைக்கு போயிடும் என்பதற்கு தான் நிர்வாக சட்டம் இருக்காது என்பதற்கான எல்லா ஒரு சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். இப்படி ஒரு அடிமையை உதாரணப்படுத்தி, ஒரு அடிமைக்கு ஒரு முதலாளி, இன்னும் ஒரு அடிமைக்கு பல பங்காளிகள், பல முதலாளி, அவ்வளோதான். அவன் மண்டை கொலைக்கு போயிடுவான். பலர் உத்தரவு போடும் பொழுது எதை செய்வான்? இவன் சொல்லி கேட்டு அவன் சொல்றது கேட்க அவன் கோவப்படுவான். அதில் இவன் சொல்றதை கேட்டு அவன் சொல்லுவான், மறுத்தா அவன் கோவப்படுவான். இப்படி பல மாதிரி இறைவனை மட்டும் வணங்கினா வெற்றி என்பது எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்படி உதாரணத்தின் மூலம் எல்லாம் விளக்கணும். செய்தி ஒன்று. அடுத்து 17:72 எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒமன் கான ஃபி ஹாதி ஆமா ஃபஹுவ ஃபில் ஆஹிரத்தி ஆமா
வல்லு சபீலா. இங்கே இந்த உலகத்தில் இங்கே கருத்து குருடராக இருப்பவர் மறுமையிலும் குருடராகவும் வழிகட்டவராகவும் இருப்பார். அல்லாஹ் ரப்பல் சொல்லிக்காரன். உலகத்தில் ஏகத்துவ புரட்சி ஏற்பட்டு அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன மாதிரி திருமறை குர்ஆன் நம்மளை வழி நடத்துது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸின் மூலமாக ஆதாரபூர்வமான நபிமொழியின் மூலமாக வழிநடத்தப்பட்ட நேரத்தில் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு வந்த பிறகு கூட அதை சிந்திக்காமல் அதன்படி நடக்காமல் குர்ஆனை பொய்ப்பித்து நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டத்தை பொய்ப்பித்து வாழக்கூடியவன் மறுமையிலே அவன் குருடராக இருப்பான். உலகத்தில் இந்த வாசனம் கருத்து குருடர், மார்க்கத்தை உள்ளபடி விளங்காமல் அது கூடுதல் குறைவாக சிந்திக்கிட்டு அகம்பாவத்தில் ஆணவத்தில் அப்படி இவங்க சாபியானவை அம்படின்னு பல மாதிரி பிரிஞ்சுக்கிட்டு கிடக்கிறானா இல்லையா? இப்படியெல்லாம் உலகத்தில் அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழாட்டி அது அங்கே மறுமையை குருடனை அவனை எழுப்புவோம் அந்த அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். உலகத்தில் ஒரு உலகத்தில் குருடனாக பிறந்திருப்பான், அவன் குருடனா எழுப்புவான்னு அந்த பொருள் இல்லை. உலகத்தில் ஒருத்தன் மனவனாக பிறந்திருப்பான், குழப்பம் போது முடியாதவனாக பிறந்திருப்பான், அல்லது செயலற்ற மூல வளர்ச்சியாக பிறந்திருப்பான். அங்கே இந்த மேட்டர் இல்லை, மார்க்க அப்படி மறுமையில் செயல்களை வைத்து எழுப்பப்படும். அங்கெல்லாம் விசாரணை பண்ணி நல்ல குறைகள் வெற்றி எல்லாம் எழுப்பி என்ன செய்வான்? அல்லாஹ் ரசூல் ஏகத்துவத்தை புறக்கணித்தவனை குருடனாக எழுப்புவான ஒளி இந்த இடையில நல்லா இருப்பான், ஒரு ஆக்ஷனாக கைகாது போயிடும், அப்படி அங்கே எழுப்ப மாட்டான். அதில் இந்த இடத்துல என்ன அல்லா சொல்கிறான்னு கேட்டால் கூடுதல் விளக்கமாக அடுத்த வசனம் சொல்லி இன்னொரு வசனத்தில் அத்தியாயத்தில் 17வது அத்தியாயத்தினுடைய 97வது இறைவசனம் ஒம்மை எந்தில்லா பகுவல் முகுத்ததி ஒம்மை யூனில் ஃபலன் தரிதலகு அவுலியாக மின்தூனி ஒன் அனுஷரும் யோமல் கியாமத்தி அலா உஜூஹியும் உம்மியம் முக்குமா சும்மா மாவாம் ஜஹன்னம் குல்லமா ஹபத் ஜிதனாகும் சகீரா. அல்லாஹ் யாருக்கும் நேர்வழி காட்டினானோ அவரே நேர்வழி பெற்றவர். அவன் யாரை வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவருக்கு அவனை என்று வேறு பாதுகாவலர்களை நபியை காண மாட்டீர். அவர்களை முகம் கவிழ செய்து குருடர்களாக ஊமைகளாக செவிடர்களாக கியாமத்து நாளில் எழுப்புவோம். அவர்களின் தங்குமிடம் நரகம், அது தனியும் பொழுதெல்லாம் தீயை நெருப்பை அதிகமாக்குவோம் என்று சொல்லி எல்லாம் அவனை உலகத்தில் நல்லா தான் இருப்பான், கருத்து குருடனாக இருப்போம். அவன் செவிட்டு பயில மார்க்கத்தை கேட்காம அவன் இஷ்டத்துக்கு போனான்ல, அந்த மாதிரி செவி கொடுத்து மார்க்கத்தை கேட்காம இருந்தவன் அவங்கள செவிடனாக உலகத்தில் நல்லா இருந்தான். சூப்பர் காதா, அந்த செவி அப்படி எறும்பு ஒன்றா கூட விளங்குகிற மாதிரி அப்படி நல்ல காது, கூர்மையான காதாக இருந்துச்சு. மறுமையில் செவிட்டு பயிலாக எழுப்புவோம், ஊமையை நல்லா பேசினா ஊமையை எழுப்புவோம் அப்படிங்கிற இடத்துல நல்லா சொல்கிறான். இது மறுமை நாளில் ஏகத்துவத்தை புறக்கணித்தவனை மார்க்கத்தை புறக்கணித்தவனுக்கு இந்த நிலைமை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். 124 அல்லாஹ் சொல்லி காட்டுறான் கூடுதல் விளக்கமாக. ஒமன் அழல அந்த திக்கிரி ஃபைனலஹு மஹீஷத்தன் லன்கவன் அனுஷரு யௌமல் கியாமத்தி ஆமா. எனது போதனை 124 எனது போதனையை புறக்கணிப்பவனுக்கு யாருன்னா புறக்கணித்தானோ அவனுக்கு உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை உண்டு, அவனை கியாமத்து நாளில் குருடனாக எழுப்புவோம். கால ரப்பி லிம ஹசர்தனி ஆமா வக்கது குந்து பசீரா, என் இறைவா 125 நான் பார்வையுடையவனாக உலகத்தில் இருந்தேனே, என் இறைவா நான் உலகத்தில் வாழும் பொழுது பார்வையுடையவனாக இருந்தேனே, ஏன் என்னை குருடனாக என்னை எழுப்பினா என்று அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், வந்துக்கிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான் குர்ஆன் சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல கால கதாலிக்க அத்தத்துக்கு ஆயாத்துனா இப்போ நசீத்தகா கதாலிக்க யௌம துன்சா. அப்படிதான் நம்முடைய வசனங்கள் உங்களிடத்தில் வந்தன, அதை இன்னும் மறந்தார் உலகத்தில். அவ்வாறு இன்று நீ மறக்கடிக்கப்படுகிறாய் என்று இறைவன் கூறுவான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை பொய்ப்பித்தவனை அல்லாஹ் சொல்ல வாழாதவனுக்கு தண்டனை அல்லாஹ் சொல்ல மறுமையில் குருடனாக இருப்போம் செவுடனாக இருப்போம்னு அல்லாஹ் சொல்லுவோம். கதாலிக்க நஜிசி மண் அஸ்ரஃப வலம் யுமின் பி ஆயாத்தி ரப்பிஹி வல் அதாபுல் ஆஹிரத்தி ஷத்து வ புகா. 20வது அத்தியாயத்தினுடைய 127வது வசனம். தனது இறைவனின் வசனங்களை நம்பாமல் வரம்பு மீறி நடப்பவனுக்கு இவ்வாறே கூலி கொடுப்போம். குருடனா செவுடனா உலகத்தில் நல்லா இருப்பான், தெளிவான பார்வை, தெளிவான காது, தெளிவான சிந்தனை கூட பல மாதிரி இருந்தான்.
அங்கே வந்து அப்படி எல்லாம் எழுப்பப்படும். இவ்வாறே வந்து தனது இறைவனின் வசனங்களை நம்பாமல் வரம்பு மீறி நடப்பவனுக்கு இவ்வாறு கூலி கொடுப்போம். மறுமையின் வேதனை கடுமையானது, நிலையானது என்று எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அதே வட்டியை பற்றி சொல்லும்போது பைத்தியம் முடிச்சவங்க எழுப்பப்படும் எல்லாம் சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? உலகத்தில் வட்டி வாங்கி சாப்பிட்டு தொந்தி பெருத்து உடம்பு பெருத்து அந்த மாதிரி சைத்தான்கள் வந்து மறுமை நாளில் நல்லா உலகத்தில் வட்டி கொடுத்தான், வட்டி வாங்கினா பல சேட்டை பண்ணான், நல்லா தடுத்த காரியத்தை மறுமையில் அவன் பைத்தியம் முடிச்சவன் எழுப்புவோம். அப்படி மூளைப்படுற மாதிரி ஒரு கிறுக்கமாக இருந்திருப்பான் மறுமையில். இப்படியெல்லாம் வேதனை செய்வோம். நரகத்தில் போய் எரிப்போன்றெல்லாம் சொல்லி காட்டாங்க. உணர்ந்து கொண்டு அல்லாவுடைய தூதர் சொன்ன மாதிரி ஏகத்தோடைய உள்வாங்கி மார்க்கத்தை உள்வாங்கி குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்தி நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சொர்க்கத்துக்கு உரியவர்களாக நரகத்திலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை எல்லாவிடத்தில் ஒவ்வொரு துளிகளும் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சுபுடைய பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.